இதே நாள் இதே மாதம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்திக்காக மணிமாலை கூக்க ஆரம்பித்தான். வெறும் எழுத்துக்களால் தோணுறப்பெல்லாம் கிடைக்கிற நோட் எடுத்து அவளை பற்றி எழுதி வச்சான். பைத்தியம் மாதிரி இதையெல்லாம் அவள் கையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அது கடைசி வரைக்கும் ஆசையாகவே இருந்துச்சு. அப்படி அதில் என்னதான் எழுதியிருந்தான். ஸோ இன்ட்ரோ எப்படி இருந்தது நண்பர்களே? இந்த மாதிரி புதுசாக ஜிவிஎம் ஸ்டைலில் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து சும்மா புதுசாக ட்ரை பண்ணுறான். இது வந்து ஒரு விதமான நோட்டு, ஓகேவா? தமிழை திருத்த இருந்த நீ என்னையும் திருத்து வாயா என்று கேட்ட கேள்வியின் பதில் தெரியாமலேயே நான் இவை அனைத்தும் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து ஆரம்பிக்கிறேன் நான், ஓகேவா? என் நவலை வர்ணிக்க வார்த்தையை தேடும் பொழுது எந்த வார்த்தையும் பொருத்தமாக இல்லை இவ்வுலகில். தமிழ் வந்து என்னை பார்த்து செருப்பால் அடிக்கும். இதெல்லாம் கேட்டிருந்ததுன்னா, தமிழ் ஒரு உருவம் இருந்து இப்படிலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து இது இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம 4-5 கவிதை மட்டும் பார்க்கலாம். ரொம்பலாம் பார்த்தோன்னா வந்து ஒரு மாதிரி டீப்பஸ்ட்டாக போயிடும். அது சம்திங் வில் கிவ் மீ ட்ராமா. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட் ட்ராமா. ஸோ ஐ வாண்ட் திஸ் டு பி எ ட்ராமா. ஓகே, ஃபைன். ஸோ எங்கேயோ அலைப்பாய்ந்திருந்த என் மனதை நிலைப்பாட்டினாய் உன் பதிவை வைத்து, பின்பு பேச வந்தேன் தயக்கத்தோடு, நீயும் பேசினாய் அன்போடு. இது எவ்வகை அன்பு என்று அறியாமலேயே ஏதோ ஒரு நேசம் உண்மையில் ஏற்பட்டது தோழியே. ஸோ மை டியர் ஃபெல்லாஸ் அண்ட் ஃபெல்லோ கைஸ், இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்களும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, இட் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ, பட் ஐ திங்க் ஸோ இட் வில் ஒர்க் ஃபார் யூ. ஐ திங்க் ஸோ. ஸோ இந்த ரிசெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அடடா, நான் எழுதும் இந்த புத்தகம், நான் எழுதும் இந்த எழுத்து உன்னை சேருமா என்று எனக்கு தெரியவில்லை. அதே போல் நானும் உன்னை சேர்வேனா என்று. அடடா அடடா. தினமும் பேசும்போது தெரியாத அந்த உணர்வு நீ காணாமல் போனவுடன் எங்கே சென்றாய் என்று பதறி யாரிடம் கேட்பதென்றியாது என்னுள்ளே வைத்துக்கொண்டு உன்னை தேட முடியாமல், தேடலை வெளியேவும் சொல்ல முடியாமல் இருந்த பொழுது வந்தாய் கண் முன்னே, இழந்ததை தந்தால் மறுகணமே துள்ளி குதித்தேன் சந்தோஷத்தில், வருத்தப்பட்டேன் இயலாமையில். அந்த சந்தோஷத்தை வெளில சொல்ல முடியல அப்படின்ற ஒரு இயலாமையில் வந்து டப்பால்னு அது ஒரு வருத்தம். இப்போ அடுத்து இன்னும் ஒரு ரிஸ்ஸு. முகத்தை கண்டு காதல் வரும் இக்காலத்தில் நீர் பேசின வார்த்தையும் கூறிய சொற்களும் என்னை உன்னிடத்தில் தொலைத்து விட்டேனே. இப்போ தத்துவம் இது. சேர்ந்த காதல் கதை எடுத்துக்காட்டாக இருக்கும், பிரிந்த காதல் கதை பாடத்தை உணர்த்தும். ஆனால் சேர முடியாத காதல் கதை தான் அழகு, அன்பு என அனைத்தும் காண்பிக்கும். இப்போ பட்டாம்பூச்சி வச்சு ஒரு சிறிய இது. இனம் புரியாத பட்டாம்பூச்சியை பறக்க விட்டதன் காரணமாக அது செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லக்கூடாத நேரத்தில் சென்று விட்டதன் காரணமாக மனதில் யோசனை என்னும் சிறையில் மாட்டிக்கொண்டேன். காதல் கதைகள் பல உண்டு, சேரா கதைக்கு அழகுண்டு. 4-8 வரியில் ஒரு கவிதை பண்ணால் முடிஞ்சிச்சு. இதை கொடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போது காதல் வந்து சிறையில் மாட்டிக்கிச்சுல. இப்போது அது பாரு, இருவரின் மனமும் சிறையில் மாட்டிக்கொண்டது. சிறையின் அறை வெவ்வேறாக இருந்தாலும் சிறை இருக்கும் இடம் ஒன்றே. ஏன்னா 2 பேரும் வேறு வேறு ஒரு ஹார்ட்டாக இருந்தாலும் அந்த ஹார்ட் மாட்டிக்கொண்டது என்னமோ லவ் அப்படின்ற அந்த ஒரு இதில் தான். எப்படி எழுதி வச்சுருக்கேன் நான், எனக்கு இப்போ லாஸ்ட்டு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ பார்த்த நொடியில் மயங்கி விழுந்த மனதின் நிலைமை என்னவோ, கண்ட கனவில் வந்த நிலவு நிஜமானதோ, காதல் தாண்டி வந்த நேசம் உன்னை அடைந்ததோ, கனவில் கண்ட இமைகள் அசைந்ததோ, சொன்னபடி இருந்த கூந்தல் நிஜமானதோ. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது வந்து முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ திஸ் நோட் தட்ஸ் இட். நம்ம இன்னொரு நோட்டு போகலாம்.